ஸோ ரொட்டேஷனல் சிமெட்ரியில் வந்து 3 மெயின் கான்செப்ட்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் ரொட்டேஷன். செகண்ட் கான்செப்ட் வந்து ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன். தேர்ட் கான்செப்ட் வந்து ஆர்டர். ஓகேவா, இது 3 தான் நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரொட்டேஷனல் சிமெட்ரினா என்னன்னு பார்க்கலாம். What do you say when the hands of a clock go round? இப்போ ஒரு clock இருக்கு. இந்த clock வந்து கிரேட் 2 ஸ்டூடெண்ட் வந்து நமக்காண்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு clock இருக்கு அப்படின்னா இந்த clockோட ஹேண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக, இது வந்து நம்ம கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிளாக் வைஸ் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். யூ சே தட் தே ரொட்டேட். கரெக்டாக, அது வந்து ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக் என்ன பண்ணும் அப்படின்னு நான் கேட்டேன்னா நீங்கள் வந்து ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவீங்க. த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக் ரொட்டேட் இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன். ஸோ நமக்கு வந்து கிளாக்ல வந்து எப்பயுமே கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மட்டும்தான் இந்த ஹேண்ட்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒன்லி ஒன் டைரக்ஷனில் தான் அது வந்து ரொட்டேட் ஆகும். அபவுட் அ ஃபிக்ஸட் பாயிண்ட். ஸோ ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட், இதுதான் நமக்கு மிடில் இருக்கிறது தான் இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட். இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டை வந்து வச்சுட்டு தான் என்ன பண்ணும், இந்த ஹேண்ட்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் வச்சுட்டு தான் ரொட்டேட் ஆகும். இந்த சென்டர் ஆஃப் த கிளாக் ஃபேஸ், அதுதான் என்ன சொல்கிறாங்க, அந்த கிளாக்கோட சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ரொட்டேஷன் லைக் மூவ்மெண்ட் ஆஃப் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக் இஸ் கால்ட் அ கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஸோ அதுதான் நம்ம வந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு ரொட்டேட் ஆச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் சொல்லுவோம். அதர்வைஸ் இட் இஸ் செட் டு பி ஆன்டி கிளாக் வைஸ். வாட் கேன் யூ சே அபவுட் த ரொட்டேஷன் ஆஃப் த பிளேட்ஸ் ஆஃப் அ சீலிங் ஃபேன்? ஸோ சீலிங் ஃபேன் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. சீலிங் ஃபேனில் வந்து அதோட பிளேட்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். அது என்ன டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும்? கிளாக் வைஸ். கிளாக் வைஸில் ரொட்டேஷன் ஆகும். கரெக்டா? டு தே ரொட்டேட் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ்? கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். ஸோ சீலிங் ஃபேனோட பிளேட்ஸும் நமக்கு வந்து கிளாக் வைஸில் தான் ரொட்டேட் ஆகும். போத் வேஸில் ரொட்டேட் ஆகாது. கரெக்டாக, கிளாக் வைஸில் மட்டும்தான் ரொட்டேட் ஆகும். இஃப் யூ ஸ்பின் த வீல் ஆஃப் அ பைசைக்கிள், பைசைக்கிளோட வீலை நம்ம ஸ்பின் பண்ணி விட்டோம்னா என்ன ஆகும்? இட் ரொட்டேட்ஸ். இட் கேன் ரொட்டேட் இன் எய்தர் வே, போத் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸ்லேயும் ரொட்டேட் ஆகும், ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் ரொட்டேட் ஆகும். Give 3 examples each for a clockwise rotation and anti-clockwise rotation கேட்குறாங்க. ஸோ 3 எக்ஸாம்பிள்ஸ் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷனுக்கு 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம்.